இந்த பிளாட்ஃபார்ம் போடணும், இங்க கொடி மரம் வைக்கணும், அப்படி இப்படி அவர் எதெல்லாம் கற்பனை பண்ணாரோ எல்லாம் முடிஞ்சது. ஒரே ஒரு கடைசி ஆசை ஒரு கோபுரம் கட்டணும்னு சொல்லியிருந்தார். அது அடுத்த தலைமுறை உள்ளவங்க செய்வாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரம் கோயில் போறோம். காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில் அப்படிதான். காலவர்கோன் நரசிம்மர் பல்லவ மன்னன் அந்த கோயிலை கட்டணும்னு கைலாசநாதர் கோயில ஆரம்பிச்சார். 7ஆம் நூற்றாண்டு. இப்ப நம்ம ஒரு வரலாறு பார்த்து வியாசராயர் 15ஆவது நூற்றாண்டு. அதுக்கும் முன்னாடி 7ஆம் நூற்றாண்டு காடவர்கோன் நரசிம்மர் பல்லவ மன்னன் தான் அந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சார். நீங்க கைலாசநாதர் கோயில் போனீங்கன்னா எல்லாமே அது கற்றளி கோயில். அது மேல ஒரு சுண்ணாம்பல வர்ணம் பூச்சிருப்பாங்க. பார்க்க இன்னும் மண்ணாலே மணற்கல்லுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தா தூண்கள்ல எல்லாமே சிங்கம் தான் இருக்கு, சிம்மம் தான் இருக்கு. சிங்கம் வாயை திறந்துட்டு இருக்கு எல்லா தூண்களும். ஏன்னா பல்லவருடைய கொடியில சின்ன எது? சிங்கம். அவங்க கொடியில இருக்கிறது சிங்கம். அதனால அந்த கோவில இருக்க எல்லா தூண்களும் எது இருக்கும்? 90% சிங்கம் தான். அவர் எடுத்து ஆரம்பிச்ச கோயில் அவரால் முடிக்க முடியல. அவருடைய மகன் மகேந்திர பல்லவன் அதை எடுத்தார். அப்பா செய்த தொண்டை கையில எடுத்தார் மகேந்திரவர்மன். அவருடைய மனைவியும் அவருடைய மகனுமாக இருக்கக்கூடிய மகேந்திரவர்மன் அந்த கோவில் எடுத்து திரும்ப அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு ஒரு கோவில் என்றது அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா கட்டிட முடியாது. அதுக்கு எவ்வளவு வேலை, எவ்வளவு சிரமப்பட்டீங்க. கைலாசநாதர் கோயில் பார்க்கலன்னா ஒரு தடையாவது பிரிவில் போய் பார்த்துங்க. அதெல்லாம் 2 தலைமுறையா கட்டி முடிச்சாங்க. மிக அற்புதமான ஸ்தலம். பெருமான் உள்ள மூலஸ்தல பளிங்கு கல்லு 16 பட்டலை அப்படியே பல மின்னுவர், அப்படியே ஜொலிக்கும். தீபாவளி காட்டாங்கன்னா அந்த திருமேனி அப்படியே ஜொலிக்கும். 16 பட்டலே இருப்பார். நம்ம நேரம் போன காஞ்சிபுரம்னா நமக்கு ஞாபகம் இல்லை. ஏகாம்பரேஸ்வரர் பார்ப்போம், காமாட்சி கோயில் பார்ப்போம், பெருமாள் கோயிலை பார்ப்போம். கைலாசநாதர் கோவில் தான் ராஜராஜ சோழன் வந்தார் காஞ்சிபுரத்துக்கு. இப்படி எல்லாம் கோயிலை கட்ட முடியுமா? இது போல நான் ஒரு கோயிலை கட்டியே தீர்வேன்னு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டறதுக்கு மாடலே எது? காஞ்சிபுரம் கோயில் தான். கைலாசநாதர் கோயிலை பார்த்த பிறகுதான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல இது போல ஒரு கோயிலை கட்டணும்னு சொல்லி அவருக்கு எண்ணம் உதித்ததே. எதனால? இந்த கைலாசநாதர் கோயில் தான் அவருக்கு. இன்னைக்கு அந்த தஞ்சை பெரிய கோயில கல்வெட்டுல சொல்லியிருக்கார், எனக்கு உந்துதலாக இருந்தது இந்த கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயிலே எனக்கு உந்துதலாக இது போல தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு எனக்கு அவருக்கு தோன்றதுல எந்த கோயிலா? கைலாசநாதர் கோயில். இப்படி கோயில் எல்லாம் மகேந்திரவர்மன் கட்டிட்டு இருக்க. அப்படியே இங்க வருவோம். பூசலா இருக்கு பக்கத்துல திருநின்றவூர். என்ன நின்ற ஊரு? அப்படியே பிரிச்சு படிச்சு பாருங்க. திரு என்ன நின்னுச்சான்? திருனா அந்த இடத்துல என்ன வரும்? திரு நின்னுச்சான். திருனா என்னது? சிவம். திருநாளே அழகுடையது, பெருமையுடையது, இப்படிலாம் அதுக்கு மொழி உண்டு. இந்த இடத்துல திருன்னா சிவம். சிவம் நின்ற ஊர். அதனால அதுக்கு என்ன பேரு? திரு நின்ற ஊர். யாருக்காக நின்றதுங்க சிவம்? பூசலாருக்காக நின்றது. பூசலா நாயனாருக்கு இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், சுத்தமா சொல்லிடுறேன். பெருமானுக்கு ஒரு திருக்கோயிலை கட்டி அவருக்கு விழா நடத்தணும்னு ஆசை. ஊரோ சின்ன கிராமம், மக்கள்கிட்ட எல்லாம் பொருள் திரட்டுறாரு. பொருள் ஒண்ணும் அகப்படல. பார்த்தாரு, சரி பெருமானே, புறத்துல நான் எப்படி கோயில் கட்டணும்னு நினைச்சனோ அதை நான் அகத்துல கட்டுறேன். இப்படி நினைச்சு என்ன பண்ணார்? ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் பிறப்பால் ஒரு அந்தனர். ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தார். முதல்ல என்ன பண்ணிட்டாரு? ஆட்கள் எல்லாம் சேகரிச்சுட்டாரு. தச்சர்கள் வாங்க, கல் தச்சர்லாம் தனியா வாங்க. 20 கல் தச்சர், 20 தச்சர்கள். அதுக்கு என்னென்ன தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட், யானைகள்லாம் கல்லு தூக்கி வைக்கிறது யானைகள் வேணும், குதிரைகள் வேணும், இழுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆளுங்களை முதல்ல ரெடி பண்ற. இப்ப ஏற்கனவே ஒரு ஆத்மார்த்த பூஜை பார்த்தோம். வியாசராயர் பண்ணார். மனம் தானே, எத்தனை பேர் வேணும் ஆளுங்களை வேலையை வச்சுக்கலாம். நிஜத்துல கோயில் கட்டினா அப்ப இன்னைக்கு ஒரு லீவுன்னு சொல்லலாம். நினைவுல அப்படி இல்லையே, யாரும் லீவு போட மாட்டாங்க. நினைக்கிறவங்க வந்துருவாங்க இல்லையா?
ஆத்மார்த்த பூஜை பாருங்க எவ்வளவு எளிது, எளிது தானே. பண்ணி ஒரு பூமி பூஜை நல்ல நாளை பார்த்து பூமி பூஜை போட்டாரு, கோவில கட்ட ஆரம்பிச்சான். அப்படியே இவரும் அங்க யார் கட்டிட்டு இருக்காங்க கோவில? மகேந்திரவர்மன், அவங்க அப்பா விட்ட கோவில காஞ்சிபுரத்துல மகேந்திரவர்மன் கட்டிட்டு இருக்காரு. அவரு புற பூஜையாக செய்யக்கூடிய புற கோயில கட்டிட்டு இருக்காரு. இங்க இவரு அகக்கோயிலாக தன்னுடைய அகத்துல கோயில் கட்டிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கோயில், அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு கல்லையும் தூக்கி வைக்கிறத வேகமா போல. ஒவ்வொரு கல்லும் எப்படி நிமித்துவாங்கள நின்று அந்தந்த வேலைக்கு நின்று தண்ணி கொடுப்பார், சாப்பாடு கொடுப்பார், இரவு படுக்க வைப்பார். எல்லாத்தையும் யார் செய்யறது? பூசலார் செய்தார். அகபூஜை தானே, பேஸ்மெண்ட் போட்டு நேரம் டக்குன்னு கலக்கத்தை வச்சிடலாம், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு இதுவா என்ன பண்றாரு? ஒன்னு ஒன்னா செய்யறாரு. கொடிமரம் வச்சாரு, குளம் வெட்டினார், குளத்துல தண்ணி ரொப்பினார். தண்ணி பார்த்து அது பாட்டு வந்து இப்படி ஒரு அகண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டி முடிச்சார். கும்பாபிஷேக தேதியை நிர்ணயம் பண்ணிட்டார். யாரு? பூசலார். இது தெரியாது பல்லவ மன்னனுக்கு. அவரும் அதே தேதியை குறிப்பிட்டார். தண்டோரெல்லாம் போட்டாங்க, காஞ்சிபுரம் உள்ள தண்டோரா போட்டாங்க. 2 தலைமுறையா கட்டின கோயில் இப்ப கும்பாபிஷேகம் வந்திருக்கு, எல்லா மக்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் வந்திருக்கோம் அப்படின்னு தண்டோரா போட்டாங்க காஞ்சிபுரத்துல. மக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். நாளைக்குதான் 2 தலைமுறையா கட்டின கோயில் இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணி முடியும். ஒரு சிவன் கோயில் கட்டுறதுல சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா விட்டு போனதை யாரு பண்ணி முடிச்சது? உள்ள பண்ணி முடிச்சாரு. ராஜாக்கா அன்னைக்கு இரவு தண்டோரெல்லாம் போட்டோம், நிம்மதியாப்பா எப்படியோ இந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டோம், நாளைக்கு பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் அப்படி நிம்மதியா படுத்தார். நடுநிசியாச்சு. பெருமான் கனவுல வந்தார். அன்பனே, திருக்கோயிலை கட்டியே நான் மெச்சினோம். அதே தேதியில் என் அன்பன் நின்ற ஊரில் கோயில் கட்டியிருக்கார். அந்த கோயில் நாம் மறுநாள் புகுவோம். அதனால் உன்னுடைய தேதியை நீ தள்ளி வைத்துக் கொள்க. அப்படியே அடிச்சா போல சொன்னது. அப்படியே எழுந்து உட்கார்ந்தார். ஐயோ, நம்ம கோயிலுக்கு நாளைக்கு பகவான் வரல போல இருக்கு, இன்னொரு நாள் தள்ளி வைக்க சொல்லிட்டாரு. அப்போ 2 தலைமுறையா கட்டின கோவிலோட அப்ப அது எந்த கோயில் எப்பேற்பட்ட சிறப்பா இருக்கும். உடனே என்ன பண்றாரு? மந்திரி, மனைவி எல்லாரையும் எழுப்பிட்டார். விடியற் காலத்திலே எல்லாரும் கிளம்புறாங்க. எங்க போறாங்க? இப்ப நேரா திருநின்றூர் போயிட்டாங்க. ஊர்ல போய் விசாரிக்கிறார். எங்க அம்மா ஊர்ல கோயில் கும்பாபிஷேகமா எங்கன்னு ராஜா விசாரிக்கிறார். அப்படியே மக்கள் எங்க ஊர்ல கோயிலே ஒன்னும் கட்டல ராஜான்னு எல்லாரும் பதறி போறாங்க. ராஜாவே உள்ள விடிய காலம் வந்துட்டாரு, கோவில் எதுவும் கட்டலையே ராஜான்னு. அப்ப அதுல ஒருத்தர் சொல்லு, எங்க ஊர்ல பூசலார் ஒருத்தர் இருக்காரு, அவருதான் கோவில் கட்டணும்னு எண்ணனாரு. ஆனா இப்ப அவர் அப்பப்போ தியானம் பண்றதுக்கு அந்த மரத்தடி, ஊர் எல்லையில மரத்தடியில போய் கோவில் கட்டுறது அது என்ன நிறைவேறலன்னு தியானம் பண்ண போயிட்டாரு. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இந்த அகபூஜை பண்றது பூசலாரை தவிர யாரு ஒருத்தருக்கும் தெரியாது. யாருக்கிட்டே அவர் சொல்லவே இல்லை அகபூஜை. அவர் என்ன பண்றாரு நினைச்சாங்க மக்கள் எல்லாம், தியானம் பண்றாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. நேரா அவரை அழைச்சிட்டு வருமான்னு கேக்குறாங்க. மன்னர் என்ன சொல்லிட்டாரு? அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், யாமே அங்க செல்வோம். அங்கே குதிரையில விட்டு நடந்து போறார். நடந்து போய் பாக்குறாரு. பார்த்தா கண்ணு மூடிட்டு இருக்காரு. பிடிஎஃப் ஃபைல்ல கடைசி பக்கம் தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும், பூசலார் நிப்பார். பிடிஎஃப் ஃபைல் போன்ல இருக்கு இல்லையா, கடைசி பக்கம் பாருங்க. பூசலார் நாயனார் மரத்தடியில உட்கார்ந்து தியானத்துல இருப்பார். ராஜா போய் அவரை கையை எடுத்து கும்பிட்டு வணங்கிட்டு இருப்பார். அப்ப மந்திரி எல்லாம் கேக்குறாங்க, அரசே அவரை எழுப்பிட்டோமான்னு. வேணாம் வேணாம், அவர் பூஜை முடியட்டும், பூஜை முடிஞ்ச பிறகு நாம காத்திருந்து அவரை வழிபாடு செய்யலாம். அப்போ திடுக்குன்னு இப்போ கும்ப கலசம் புறப்பாடு நடக்குது. கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. கோல்டன் சர்ச்சில் அன்னைக்கு கும்பாபிஷேகம் இல்லையா, கும்ப கலசம் கடம் புறப்பாடு ஆயிடுச்சு. விமானத்துல போயிட்டு தண்ணியை ஊத்தணும். அப்ப இவருக்கு என்ன ஒரு உணர்வு, யாரும் அருகில நிக்கிறா போல ஒரு உணர்வு. கண்ணு முடிச்சு பார்த்தா ராஜா. உடனே நமஸ்காரம் பண்றார் ராஜா. சாஷ்டமா விழுறார். அவர் எழுந்துக்கு வந்தாரு. அப்படியே நீங்க அமருங்க, நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி ராஜா கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுவார். நீங்க ஒரு கோவில் கட்டினீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இறைவனே எனக்கு கட்டளையிட்டார். இந்த கோவிலுக்கு இன்னைக்கு இங்கதான் எழுந்தருள்றாராம் பகவான். நீங்க கட்டின கோயிலுக்கு தான் இன்னைக்கு எழுந்தருள்றாராம். அந்த திருக்கோயிலை காணவே யாம் வந்தோம்ன்றார். இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நமக்கும் இறைவனுக்கும் விடப்பட்ட இந்த விஷயம் பெருமான் ராஜாக்கே உணர்த்திருக்காரா? அப்படியே அவர் கண்ணு தார தாரையா தண்ணி வருது. ஆம் அரசே, நான் கட்டின கோயில் உண்மைதான், அமருங்கள் சொல்லிட்டு அவருடைய கையை எடுத்து தன்னுடைய இதயத்துல வச்சார். அவர் ராஜா உடம்புல அப்படியே கரண்ட் பாஞ்சா மாதிரி ஒரு ஷாக். அவர் கண் கூட இவர் என்ன கட்டின கோவில்
அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது, அந்த கடம் புறப்பாடு மேலதாளத்துல கடம் புறப்பட்டு இருக்கப்போ அந்த ராஜா கண் கூட பார்த்து அவரு ஆனந்த கண்ணீர், அவருக்கு தாரையா தண்ணி வருது. ரெண்டு பேரும் அதை அனுபவிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரை தவிர அங்க சுத்தி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கும்பாபிஷேக விழா யார் யார் பாக்குறாங்க? பூசலார் நாயனாரும் இந்த ராஜாவும் தான் பாக்குறாங்க. கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு, முடிஞ்சது, எல்லாருக்கும் வடப்பாசி சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போட்டு ராஜாவும் கண்டு கழித்தார். கடைசியா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்க அகத்துல என்ன கண்டீங்களோ அதே திருக்கோயிலை யாம் இங்க கட்டி தருவோம்னு ஒரு வாக்குறுதி கட்டி போனார். இன்னைக்கும் திருநின்றவூர் போனீங்கன்னா இருதயத்துல கட்டுறதுனால அந்த பெருமானுக்கு இருதயாலீஸ்வரர் பேர். இருதய சம்பந்தப்பட்ட நோய் யாருக்கு இருந்தாலும், ஹார்ட்ல கொலஸ்ட்ரால் அடைஞ்சிச்சு, இது பண்ணணும் அது பண்ணணும்ன்றத நேரா அந்த கோவில் போய் பெருமானிட்ட ஆத்மாத்தம் வழிபடுது. எந்த திருக்கோயிலையும் ஒரு நாயனாருடைய சன்னதி மூலஸ்தானத்துல இருக்காது. அங்க மாத்திரம் தான் பூசலார் நாயனார் சாமி பக்கத்துல உருவத்தோட நிற்பார். எங்க? திருநின்றவூர். இது போல நம்ம பக்கத்துல இருக்க ஒவ்வொரு ஸ்தலங்களும் ஒரு வரலாறு உண்டு. பூசலார் போலவே இங்க நம்ம